நீங்களும் வைரல் ஷார்ட்ஸ் பண்ணணுமா? அதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபார்முலா இருக்கு. இந்த விளக்கத்தை முழுசா பாத்தீங்கன்னா போதும், நீங்களும் இந்த மாதிரி வீடியோஸா அசால்ட்டா ரெடி பண்ணலாம். கேட்கவே எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி பாக்குற எல்லாரையும் ஈர்க்கிற வீடியோக்களை எப்படி உருவாக்குறதுன்னு தான் நாம இப்போ கத்துக்க போறோம். வாங்க உள்ள போலாம். ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோ ஸ்டைலை மட்டும் ஃபாலோ பண்ணி ஒரு சேனல் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்திருக்காங்க தெரியுமா? அடேங்கப்பா, 3.8 மில்லியன். இப்பவாது நம்புறீங்களா இந்த ஃபார்முலா எவ்வளவு பவர்ஃபுல்லுன்னு? சரி, இந்த வீடியோஸ் எல்லாம் எப்படி இவ்ளோ ஹிட் ஆகுது? அதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் ஃபார்முலா இருக்கு. அதை இப்போ ஒன்னொன்னா பிரிச்சு மேலாம் வாங்க. மொத்தம் 4 முக்கியமான விஷயங்கள் தான் இதுல இருக்கு. முதல்ல ஒரு டார்க் சினிமேட்டிக் தீம். ரெண்டாவது நல்ல குவாலிட்டியான ஸ்டாக் வீடியோஸ். அது சினிமேட்டிக் ஸ்டைல்லயோ இல்ல விலங்குகள் பத்தியோ இருக்கலாம். மூணாவது ஒரு பவர்ஃபுல்லான ஏஐ வாய்ஸ். நாலாவது, இதுதான் ஹைலைட்டே, வார்த்தைக்கு வார்த்தை வர்ற மாதிரி டைனமிக் கேப்ஷன்ஸ். இந்த நாளையும் கரெக்டா மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்க வீடியோவும் வைரல் தான். ஓகே, இப்போ இதெல்லாம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம வீடியோவோட அடித்தளமான ஸ்கிரிப்டையும் விஷுவல்ஸையும் ரெடி பண்ணலாம். ஸ்கிரிப்டுக்கு ரொம்ப அலட்டிக்க வேண்டாம், நேர ChatGPTக்கு போங்க. உங்களுக்கு என்ன மாதிரி கோட்ஸ் வேணும்னு கேளுங்க. உதாரணத்துக்கு, எனக்கு ஒரு 20 சினிமேட்டிக் மோட்டிவேஷனல் கோட்ஸ் கொடுன்னு கேட்டா போதும், அது ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துடும். அடுத்து வீடியோ கிளிப்ஸ். இதுக்கு கேன்வா தான் பெஸ்ட். அங்க போய் சினிமேட்டிக்னு இல்ல அனிமல்ஸ்னு வெர்டிகல் வீடியோஸை தேடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷார்ட்ஸ்க்கு வெர்டிகல் வீடியோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, வீடியோ செலக்ட் பண்ணியாச்சா? இப்போ அதுக்கு அந்த டார்க் மூடி ஃபீல் கொண்டு வரணும். கேன்வால வீடியோவை செலக்ட் பண்ணி எடிட் வீடியோ, அப்புறம் அட்ஜஸ்ட்க்கு போங்க. அங்க பிரைட்னஸ், ஹைலைட்ஸ், சேச்சுரேஷன் இது மூணையும் கொஞ்சம் குறைச்சாலே போதும், அந்த சினிமேட்டிக் லுக் வந்துடும். சரி, வீடியோ ரெடி. இப்போ அதுக்கு உயிர் கொடுக்க வேண்டிய நேரம். அதாவது ஆடியோவையோ டெக்ஸ்டையும் சேர்க்க போறோம். இதுதான் உங்க வீடியோவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகுது. வாய்ஸ் ஓவருக்கு நீங்க வெளியே எங்கேயும் போக தேவையில்லை. கேன்வாலேயே சூப்பரான ஏஐ வாய்ஸ் ஜெனரேட்டர் இருக்கு. அதுல ஒரு நல்ல கம்பீரமான மோட்டிவேஷனல் ஆண்குரலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு இன்னும் ஆப்ஷன்ஸ் வேணும்னா 11 லேப்ஸ் மாதிரியான டூல்ஸையும் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இதுக்கு கேப்கட் மாதிரி ஒரு எடிட்டிங் ஆப் யூஸ் பண்ணலாம். முதல்ல நாம ரெடி பண்ண வீடியோ கிளிப்பை டைம் லைன்ல வைங்க. அடுத்தது அந்த வீடியோவுக்கு கீழே நாம ரெடி பண்ண ஏஐ வாய்ஸ் ஓவரை வைங்க. ரெண்டையும் கரெக்டா சிங்க் பண்ணிக்கோங்க. இப்போதான் அசல் மேஜிக்கே ஆரம்பிக்குது. கேப்கட்ல இருக்க ஆட்டோ கேப்ஷன்ஸ் ஃபீச்சரை யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்ஷன்ஸை சின்ன சின்னதா உடைச்சு ஒவ்வொரு வார்த்தையா வர மாதிரி எடிட் பண்ணுங்க. இதுதான் ஆடியன்ஸை கப்பி போடும். ஒரு சின்ன டிப், கேப்ஷன்ஸ் நல்ல பெருசா போல்டா இட்டாலிக்ஸ்ல வைங்க. அப்பதான் மொபைல்ல பார்க்க நல்லா தெரியும். எல்லா கேப்ஷன்ஸ்க்கும் ஒரே ஸ்டைல அப்ளை டு ஆல் கொடுத்து செட் பண்ணிடுங்க. ஃபைனல் டச், வீடியோவோட எமோஷனை இன்னும் கூட்ட ஒரு நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் சேருங்க. காப்பிரைட் பிரச்சனை வராம இருக்க பிக்சபே மாதிரி வெப்சைட்ஸ்ல இருந்து காப்பிரைட் இல்லாத மியூசிக்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்றதுக்கு முன்னாடி லைசன்ஸை ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது. இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், பேக்ரவுண்ட் மியூசிக்கோட சவுண்ட ரொம்ப கம்மியா வைங்க. வாய்ஸ் ஓவர் தான் ஹீரோ, மியூசிக் வெறும் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் மாதிரி தான். அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. இப்போ எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவைன்னு ஒரு தடவை பார்த்துடலாம் வாங்க. பாத்தீங்களா, மொத்தமே 3 டூல்ஸ் தான். ஸ்கிரிப்டுக்கு ChatGPT, வீடியோ வாய்ஸ் ரெண்டுக்குமே கேன்வா, ஃபைனலா எல்லாத்தையும் சேர்த்து எடிட் பண்ண கேப்கட். இது போதும், நீங்களும் ஒரு வைரல் கண்டென்ட் கிரியேட்டர் தான். இந்த ஃபார்முலால இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, இதை நீங்க எந்த தீம்க்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். மோட்டிவேஷன் மட்டும் இல்ல, விலங்குகளை வச்சு கூட இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு சூப்பரான வீடியோ பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த சீக்ரெட் ஃபார்முலா உங்க கையில இருக்கு. யோசிக்காதீங்க, உடனே செயல்ல இறங்குங்க. நீங்க முதல்ல என்ன வீடியோ உருவாக்க போறீங்க?